தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 84:3 வாசிக்கிறோம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வீடங்கண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தைக்கலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்லி தாவீது சொல்கிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரதேசிகளுக்கு ஒரு பரதேசி என்று சொல்லி இந்த நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு இந்த பூமியிலே வாழும்போது ஒவ்வொரும் ஒரு விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரும் ஒரு காலையில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன, ஆண்டவர் எதற்காக நம்மை படைத்தார், எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது நீங்கள் நாளும் பரலோகத்திற்கென்று ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்கிறார். அங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஏக எண்ணமாக இருக்கிறது. ஆலய கட்டிடங்களிலே மூலை முடுக்குகளில் குருவிகள் கூடி கட்டியிருப்பதை பல இடங்களில் காணலாம். ஆராதனை சமயங்களிலும் அவை சத்தமிட்டு கொண்டும் அங்கும் இங்கும் பறந்து செல்லும். கூடு கட்டி புறாக்களை எடுத்துக்கொண்டு வந்து ஆலயத்தில் குப்பையாக்கவும் செய்யலாம். ஆனால் இதே மாதிரியே காட்சியை வேறு கண்ணோட்டத்தில் தாவீது பக்தன் சங்கீதக்காரன் பார்க்கிறார். அதாவது தன் உயிரிலும் மேலாளரின் பிரசனத்துக்குள் அவை சுதந்திரமாய் பறந்து செல்வதாக சொல்லி பொறாமை கொள்கிறார். அவை விடுதலையில் கூடு கட்டி தேவ பிரசனத்தில் வாசம் செய்வதாக குறிப்பிடுகிறார். நமக்கு ஒருவரை பிடிக்கும் என்றால் அவருடைய இடிப்பிடமும் நமக்கு பிடிக்கும். அதே போல கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் தவறமாயிருப்பதாக அங்கே தாவீது சொல்கிறார். அது மாத்திரம் சங்கீதம் 84:10 வாசிக்கிறோம். 1000 நாளை பார்க்கிறோம் உமது புராரிகளில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அங்கே தாவீது மிகவும் நேர்த்தியாக அழகாக எழுதுகிறார். தேவன் நம் வீட்டில் இருக்கிறார், குருவி தன் வீட்டில் இருக்கிறது, நானும் வழிபோக்கனாய் இருக்கிறேன் என்கிறார் தாவீது பக்தன். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, பரதேசிகளாய் ஆண்டவர் நம்மளை இருந்த உங்களை என்னையும் ஆண்டவர் அந்த பரதேசி என்னக்கூடிய பரலோகத்துக்கு அழைக்கிறார். இவ்வுலகிலே நம்மை பரதேசிகளாக கருதுகிறோம். தேவனுடைய வீடு நமக்கு சொந்தமாகவும் நாளை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். பயணங்கள் சவால்கள் இருப்பினும் வீடு நெருங்க நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். நம்முடைய தொழுகையின் நாயகனே யாரென்றால் தேவன். அவரை பலப்படுத்துகிறார். அவருடைய பிரசன்னத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருப்பது சந்தோஷமாக இருக்கும். நாம் முன்னமே தேவன் நமக்கு தந்திருக்கிறார், அவரில் மகிழ்ச்சி அடைவோமா? நம்முடைய தொழுகையின் நாயகனாகிய தேவனை பலப்படுத்துகிறார். அவர் பிரசன்னத்திலே ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. God bless you.